நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். உன்னை நான் இதை குடிக்க வைக்கலன்னா என் பேரு சந்திரன் இல்லடி. இந்த மெசேஜ் வேற. அட, இது கனவா இல்ல நிஜமா? நீங்க கிச்சனுக்கு வந்து சமைக்கவும் ஆரம்பிச்சிட்டீங்களா? நீ இங்கதான் இருக்கியா? எவ்வளவு நேரம் எங்க போயிருந்த? உன்னை இங்க வேலைக்கு வச்சிருக்கிறது மானசைய கவனிச்சுக்கிறதுக்காக தான். அதுக்கெல்லாம் எங்க உனக்கு டைம் இருக்கு? எப்ப பார்த்தாலும் போன் தான். ஐயோ தம்பி, இந்த போன் தான் என்னோட வீக்னஸே. ஆமா, நீ எதுக்காக தம்பி என்கிட்ட கோவப்படுற? மானசிக்கு தேவையான எல்லாமே நான் பாத்துக்கிறேன். சாயந்தரம் அவளுக்கு ஒரு டம்ளர் பால் கொடுக்கணும்னு உங்ககிட்ட யாருமே சொல்லலையா? அவ எதையுமே கேட்க மாட்டா. நாம தான் கட்டாயப்படுத்தி கொடுக்கணும். இப்ப நீ ஒரு கர்ப்பிணிய பாத்துக்க போறது இல்ல, 2 கர்ப்பிணிய பாத்துக்கிற. ஓ, பொண்டாட்டிக்கு பால் காய்ச்சி குடுக்கறதுக்காக வந்தீங்களா? ஆமா, உங்க யாருக்குமே டைம் இல்லைங்கிறதுக்காக நான் அப்படி இருக்க முடியுமா? அட சும்மா நீ கிளம்பு தம்பி, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். சிவராஜா முதலாளிக்கு தெரிய வந்ததுன்னா என் வேலை போயிடும். ஏதோ மானசிக்கு பாலை காய்ச்சி கிளாஸ்ல ஊத்தியும் வச்சிருக்கேன். அப்படியே எனக்கு ஒரு கிளாஸ் டீயும் போட்டு கொண்டு வா. டீயை நான் ஏற்கனவே போட்டு பிளாஸ்க்ல ஊத்தி வச்சிருக்கேன். நீ பேசாம போப்பா. பாலையும் டீயும் எடுத்துக்கிட்டு நான் உடனே வந்துடுறேன். அப்புறம் நான் கிச்சனுக்கு வந்த விஷயத்த ஊரெல்லாம் சொல்லிட்டு இருக்காத. அதுக்கப்புறம் அவ உன்னை இங்க இருக்க விட மாட்டா. அதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும் தம்பி. புருஷன் கிச்சனுக்குள்ள போய் கஷ்டப்படுறத அன்பான பொண்டாட்டியால பொறுத்துக்க முடியுமா? புருஷனை இந்த அளவுக்கு நேசிக்கிற ஒரு பொண்ண நான் என் வாழ்க்கையிலே பார்த்ததில்ல. ஓ, என்னங்கன்னு அவ கூப்பிடுற அழக பாக்கணுமே. நீ உண்மையிலே கொடுத்து வச்சவன்பா. அதுக்கு எடுத்துக்காட்டாதான் ஒரே பிரசவத்துல 2 பிள்ளைங்களை பெத்து போட போறா. சீக்கிரம் டீ எடுத்துட்டு வா. பொண்டாட்டி மேல அவ்வளவு பாசமா? இவ்வளவு நேரம் எங்க இருந்தீங்க? ஒரு அர்ஜென்ட் கால் ஒண்ணு பேசிட்டு இருந்தேன். ஆமா, இந்த ஹேமலதா எங்க போனா? டீ குடிக்க இனிமே நான் ஹோட்டலுக்கு தான் போகணும் போல இருக்கு. உங்களுக்கு டீ தானே, நான் போட்டு எடுத்துட்டு வரேன். சேச்சே, வேணாம். கிச்சனுக்கு போய் நீ கஷ்டப்படாத. அதுக்கு தான் இங்க வேலைக்கு ஒரு ஆள் வச்சிருக்கோம்ல. நான் ஒரு டீ போடுறதால இப்ப என்ன ஆயிட போகுது? ரெஸ்ட், அதுதான் இப்ப உனக்கு தேவை. உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அந்த நஷ்டம் எனக்கு தான். அதை ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற?
நான் டீ எடுத்துட்டு வரேங்க. நீ எங்க போயிருந்த? என் வீட்டுக்காரர் டீ டீன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாரு. அது மனசி பாப்பா, நான் டீ போட்டுட்டு தான் இருந்தேன். அப்புறம் உனக்கு குடிக்கிறதுக்கு பாலும் கொண்டு வந்திருக்கேன். எனக்கு பால் வேணும்னு உன்கிட்ட யார் சொன்னா? அப்புறம் பால் குடிக்க வேண்டாமா? நீ முதல்ல பாலை குடி மனசி. உன்னை நல்லபடியா பாத்துக்க தானே அவ வந்திருக்கா. உன்னை கவனிக்க ஆள் இல்லைன்னா நீ எதையும் சாப்பிட மாட்ட. இந்தா குடிமா. நீ இதை குடிச்சாதான் நான் டீ குடிப்பேன். குடி மானசி. சந்திரன் தம்பி, நான் போட்ட டீ எப்படி இருக்கு? பரவாயில்ல. சீக்கிரமா குடிச்சிட்டு முதல்ல கிளாஸ குடு மானசி. ஆமா, நீ ஏன் இங்க நிக்கிற? எங்களை குடிக்க வைக்கவா? உன் வேலையை பார்த்துட்டு போ போ. ஓ சரி சரி, நான் கிளம்புறேன்ப்பா. நீ பாலக்குடி மனசி. ஃபுல்லா குடி. நான் பெட்ரோல் பங்க் வரைக்கும் போயிட்டு வரேன். பஸ்ஸுக்கு டீசல் போட்ட காசை செட்டில் பண்ணணும். நான் போய் கை எடுத்து வந்துடுறேன். மனசி, 2 குழந்தைங்க உன் வயித்துல இருக்கிறதுனால நீ என்னை தோக்கடிச்சிட்டன்னு நினைக்கிறியா? ஓ ஆணவம் இன்னையோட காலி. வண்டியோட கீ எடுக்க போறேன்னு சொல்லிட்டு இங்க நிக்கிறீங்க? இல்ல, அது நீங்க ஏங்க இப்படி பாக்குறீங்க? சேச்சே, நீ இப்ப ஒரு ஆள் இல்லம்மா, 3 பேரு. பிரசவத்துக்கு அப்புறமும் நீங்க இதே அன்போட இருக்கணும். நீ என் குழந்தைங்களுக்கு அம்மாவானா எனக்கு உண்மையில் இருக்கிற அன்பு அதிகமாக தான் ஆகும். காரணம், என் பசங்களை வளர்க்க நீ எனக்கு வேணும். உன் ஆசையெல்லாம் இன்னையோட காலிடி. நீங்க என்னங்க யோசனை பண்றீங்க? அது 2 பசங்களையும் நான் தூக்கிக்கிட்டு நிக்கிறத நினைச்சு பார்த்தேன். 2 குழந்தைங்கள்ல ஒரு ஆணும் ஒரு பொண்ணுமா இருந்தா அப்பவே நாம குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கலாம். நானும் இப்ப அதுதாங்க யோசிச்சேன்.
உனக்கு என்ன ஆச்சு? ஏன் திடீர்னு டல்லா இருக்க? இல்ல எனக்கு ஒன்றும் இல்லைங்க. ரொம்ப நேரமா நிக்கிறேன்ல. அப்போ நீ வேணா போய் ரெஸ்ட் எடு. மருந்து வேலையை காட்டுது. இதுக்கப்புறம் நான் இங்க இருக்க கூடாது. போமா, போய் நல்லா ரெஸ்ட் எடு. எந்திரிச்சு போ. நான் ஆபீஸுக்கு போயிட்டு வரேன். நீ போ. ரா 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 ரான்னு பாடினா மாங்காய் வந்து விழுது. இத சாப்பிடுறதுக்கு ஒரு யோகா வேணுமே. அட, நீ இங்க வந்து நிக்கிறியா? நீ மானசியோட ரூமுக்கு போ. ஐயோ, என்னாச்சுப்பா? என்ன விஷயம்? விஷயம்லாம் ஒண்ணும் இல்ல. கொஞ்ச நேரம் அவ கூட இரு. இப்பவே எதுக்காக நான் உங்க கூட போய் உட்காரணும்? 2 மாசம் தானே ஆகுது. ஒரு வேளை இப்ப தேவைப்படலாம். மானசிக்கு இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல. என்னை விட தெம்பா ஜாலியா இருக்கா மானசி. அவ ஜாலியெல்லாம் காலியாக போகுது. அதோட எல்லா மாற்றமும் நேத்தே ஆரம்பமாயிடுச்சு. என்ன சொல்ற தம்பி? எங்க அப்பா உன்னை இங்க கூட்டிட்டு வந்து விட்டது அவளை நீ நல்லா பாத்துக்கணும்னு. ஆனா நான் ஆசைப்படுறது அவளோட கர்ப்பத்தை கலைக்கணும்னு தான். ஐயோ, இது வரைக்கும் நீ பண்ணதெல்லாம் நடிப்பா சந்திரா? அப்புறம் நீ என்னத்த நினைச்ச? 2 குழந்தைங்கிற பேரு சொல்லி என்ன மயக்கர்லாம் நினைச்சாளா? ஆட கடவுளே, ஒருவேளை முதலாளிக்கு இது தெரிஞ்சிருச்சுன்னா? அதுக்கு நீ ஏமா பயப்படுற? நீதான் ஒண்ணுமே பண்ணலையே. 2 குழந்தைங்களை வச்சு என்ன பயமுறுத்த பாக்குற. அதுக்குத்தான் நான் அவளுக்கு ஆப்பு வச்சேன். நேத்து நீ கொடுத்த பாலிலேயே அதை நான் கலந்துட்டேன். ஐயோ கடவுளே, அபார்ஷன் பண்றதுக்கான மருந்து தான் நீ அந்த பால்ல கலந்து கொடுத்தியா? ஆமா, நீ எனக்கு சப்போர்ட் பண்ணனா அப்பா சொன்னதை விட உனக்கு டபுள் மடங்கு தருவேன். ஏன்பா, அப்படின்னா என்கிட்ட அதை முதல்லயே சொல்லிருக்க வேண்டியது தானே? நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். அவசரமா அந்த பால் எடுத்தனா அந்த கிளாஸ் என் கையில இருந்து விழுந்துருச்சு. அப்போ நீ கொடுத்த பால் அது எது? அத நான் 2வதா சூடு பண்ணேன். கெடுத்துட்டியே. நீ கொஞ்சம் பொறுமையா இரு சந்திரா. இனிமே நான் உனக்கு உறுதுணையா இருப்பேன் பாரு. முதலாளிக்கு மட்டும் என் மேல சந்தேகம் வராம இருந்தா போதும். அந்த ஆலிவ்ல பேசி மயக்கிட்டான். இனிமே கொஞ்சம் கவனமா இருக்கணும். சொல்லு சுஜாதா, என்ன விசேஷம்? அப்படியா? கலக்குறியம்மா? இங்க நான் நல்லாதான் இருக்கேன். வேலையே கிடையாது. இங்க 3 வேளையும் நல்லா சாப்பிடலாம். இங்கேயே பெர்மனண்டா இருந்துடலாமான்னு ஐடியா பண்றேன். ஆமா. அப்புறம் இங்க நடக்கிற விஷயத்தெல்லாம் கேட்டனா நீ வாயை விட்டு சிரிப்ப. பிரசவத்துக்கு உறுதுணையா இருக்கணும் தான் என்ன இங்க கூட்டிட்டு வந்தாங்க. மாமனாரு மருமகளை பாத்துக்க சொல்றாரு. புருஷன் என்னன்னா கருவை கலைக்க சொல்றாரு. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஆனா புருஷன் தான் அதிக பணம் தரேன்னு சொல்லிருக்கான்.
ஆ, அதான் என்ன பண்றதுன்னு நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். தேவைப்படும் போது உன்கிட்ட என்ன அட்வைஸ் வேணா கேக்குறான். நான் கூப்பிடுறேம்மா. அப்புறம் அத்தை, நான் சம்பளம் வாங்கணும் உங்க பணத்தை அனுப்பிடுறேன். மாமா நல்லா இருக்காரா? எனக்கு இங்க நிறைய வேலை இருக்கு, அப்புறம் கூப்பிடுறேன், சரியா? கோயம்புத்தூர்ல இருந்து கோமலவள்ளி அத்தை கூப்பிட்டாங்க. அவங்க பணம் கேட்டு கால் பண்ணாங்க. என் கர்ப்பத்தை கலைக்க போறேன், அப்படிதானே? ஐயோ கடவுளே, இவ காதுல விழுந்துடுச்சோ? இந்த நிமிஷமே நீ இங்க இருந்து கிளம்பி ஆகணும். இப்பவே மாமாவை கூப்பிட்டு நான் விஷயத்த சொல்ல போறேன். நீ அந்த ஆளோட ஆளுங்கிறத நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். மாமா சொன்னதை நான் நம்பிட்டேன். அந்த நம்பிக்கை உனக்கு இன்னும் இருக்கிறதால தான் உன் குழந்தைங்க இன்னும் உயிரோட இருக்கு. இல்லனா வயித்த புடிச்சிட்டு இந்நேரம் அழுதுகிட்டே வந்திருப்ப. நேத்து நான் கொடுத்த பாலை குடிச்சது ஞாபகம் இருக்கா? அதுல உன் புருஷன் சந்திரன் உன் குழந்தைங்களை கலைக்கிறதுக்கான மருந்த சேர்த்திருந்தான். உனக்கு இன்னும் புரியலையா மனசி? நான் சொல்றேன். நேத்து சமையல் கட்டுக்குள்ள வரும்போதுதான் அந்த அதிர்ச்சியான சம்பவத்தை பார்த்தேன். நானும் ஒரு பொண்ணுதான். என்ன குழந்தை பெத்துக்கல. ஆனா பிரசவ வழியில துடிச்சு கடைசியில செத்து போன ஒரு அப்பாவி பொண்ணை பாத்துக்கிட்டவனா. ஒரே ஒரு குழந்தையாவது பிறக்காதான்னு ஆசைப்படுற எத்தனையோ பொண்ணுங்களை நான் பாத்திருக்கேன். அதே மாதிரி வயித்துல குழந்தை வளருதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை அழிக்கிறவங்களையும் நான் பாத்திருக்கேன். இதுவரை நான் எத்தனையோ பேரை பல தடவை காப்பாத்தியும் இருக்கேன். ஒரு பச்சை புள்ளைய கொல்றதுக்கான மனசெல்லாம் எனக்கு கிடையாதுமா. உன் வயித்துல வளர்ற 2 பசங்களையும் இந்த ஹேமலதா இங்க இருக்கிற வரைக்கும் எந்த காராளி சந்திரா நினைச்சாலும் அழிக்க முடியாது. உன்னை பாத்துக்கவும் குழந்தைங்களை காப்பாத்தவும் தான் காராளி சிவராஜா என்னை இங்க அனுப்பியிருக்காரு. நீ தாராளமா என்ன நம்பலாம். போதுமா கும்படி அம்மா? வயிறு ரொம்பிடுச்சுமா.
அது மட்டும் இல்ல, நீ எப்ப சாப்பாடு போட்டாலும் அந்த சுவையே தனி. நீ இப்ப சாப்பாடு விஷயத்துல எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும்மா. ஒரு குழந்தை இல்லம்மா, 2 குழந்தை வளருது. இன்னும் 2 மாசம் போகட்டுமா, இந்த கும்புடி அம்மா இங்க வருவேன். நீ குழந்தைகளை பெத்தெடுத்து அதுங்களுக்கு பேரு வச்சதுக்கு அப்புறம் தான் நான் போவேன். நான் கேட்ட பணம் இருக்குதாம்மா? என்கிட்ட அவ்வளவு காசெல்லாம் இல்ல, இப்ப இத வச்சுக்கோங்க. சரிம்மா, அப்படின்னா நான் வரட்டுமாம்மா? அட, நீ திரும்ப வந்துட்டியா கிழவி? ஏன்பா சந்திரா, உனக்கு இப்ப என் மேல பழைய அன்பே கிடையாதுடா. கொஞ்சம் இப்படி வா. சரி, நீ இப்பவே பாஸ்கரனோட வீட்டுக்கு போகணும். அவ இப்பவும் அங்கதான் இருக்காளன்னு தெரிஞ்சுக்க. நான் இதோ கிளம்பிட்டேன். அன்னைக்கு மாதிரி அவளை அப்படி பார்த்தேன் இப்படி பார்த்தேன்னு சொல்லாம அவளை நேருக்கு நேரா பார்க்கணும். நான் பாத்துக்கிறேன்டா. சரி, கிளம்பு. ஏப்பா சந்திரா, ஆட்டோக்கு கூட 10 ரூபாய் பணம் இல்ல. நீ ஏதாவது பார்த்து கூட செலவுக்கு. போன வேற ரீசார்ஜ் பண்ணணும். இந்த கிழவி பெரிய கேடியா இருக்காளே. குடுப்பா, இது போதும்பா. நான் வரேன்ப்பா. உன்னை அந்த ஆண்டவன் பாத்துக்குவான்ப்பா. சரி, நான் கிளம்புறேன். அப்போ நீ பாஸ்கரன் வீட்ல சமையல்காரியா மறைஞ்சு வாழ்றியா? ஆனா வீட்லயும் ஊர்க்காரங்க கிட்டயும் நீ வேற எங்கேயோ வேலை பாக்குறன்னு சொல்லிருக்க. ஆனா அந்த வேலை என்னன்னு இப்பதானே எனக்கு புரியுது. சைலேந்திரிக்கு நீ வேலைக்காரி. நீ இங்கதான் இருக்கிறேன்னு கொஞ்ச நாள் முன்னாடியே நான் புரிஞ்சுக்கிட்டேம்மா. அன்னைக்கு நான் உன்னை பார்க்காம இருக்கணுங்கிறதுக்காக சைலேந்திரி உன்னை ரூம்குள்ள பூட்டி வச்சிட்டா. ஆனா அன்னைக்கே உன்னை பார்த்துட்டு தானே போனேன். தயவு செஞ்சு என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. நான் எங்கேயாவது வாழ்ந்துட்டு போயிடுறேன். உண்மையிலேயே நீ இங்கதான் இருக்கிறேன்னு பானுமதிக்கும் மானசிக்கும் தெரியுமா? அவங்களுக்கு தெரியாது. நீ எதுக்காகடி இங்க வந்த? அந்த சந்திரனுக்கு பயந்துகிட்டா? நான் எதுக்கு அந்த ஆளுக்கு பயப்படணும்? அவனுக்கு எனக்கு சம்மந்தம் இல்ல. பொய் சொல்லாத. அவன் மேல பயம் இல்லைன்னா நீ எதுக்காக இந்த இடத்துல தங்கி இருக்க போற? நீங்க எப்படி கிச்சனுக்குள்ள வந்தீங்க? நீ தான் கதவை திறந்து விட்டியா? நீ எதுக்காக சைலேந்திரி தேவையில்லாம அவளை திட்டுற? நான் வந்தப்போ கதவு திறந்து கிடந்துச்சு. கூப்பிட்டுட்டு தான் வீட்டுக்குள்ள வரணும், அதானே பெரியவங்களுக்கு அழகு. நான் எப்பவோ வந்து கத்துன்னு கத்துனேன், யாருமே வரல. நான் இங்க வந்து இவளை பார்த்துட்டேன்னு தான் உனக்கு இப்ப பெரிய பிரச்சனைன்னு தெரியும். இவ வந்தது உனக்கு ரொம்ப வசதியா போச்சு. வீட்டு வேலைக்கு வேற ஆளே தேவையில்லையே. அவ இந்த வீட்டு வேலைக்காரின்னு உங்ககிட்ட யார் சொன்னது? ஒரு வீடுனா எல்லாரும் தான் வேலை பாப்பாங்க. அவளுக்கு இப்ப போறதுக்கு இடம் இல்லாததுனால இங்க இருக்கா. அப்புறம் நீங்க இந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். ஐயய்ய, நான் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். நான் என் மகனை பார்க்க போற வழியில உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நான் கோயம்புத்தூருக்கு போகணும் சைலேந்திரி. என் கையில 5 ரூபாய் கூட இப்ப இல்ல. நீ இப்ப ஒண்ணு பண்ணுமா, ஐஸ்வர்யாமா ஒரு 1000 ரூபாய் எடுத்துட்டு வா. நான் உடனே கிளம்பிடுறேன். என்னம்மா யோசிக்கிற? போய் எடுத்துட்டு வா. சரி,
உனக்கு கொடுக்க மனசு வரலன்னா நான் போய் சந்திரனை பார்க்கறேன். அவன் எனக்கு 1000க்கு பதிலா 5000 தருவான். ஆனா அதுக்கப்புறமா அழப்போறது நீங்க தான். அப்புறம் ஊர்ல உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் பையனோட கள்ளக்காதல் இங்க இருக்கான்னு. இருந்தாலும் நீ பாவம்மா, உனக்கு இப்படி ஒரு தலையெழுத்து வந்திருக்க கூடாது. இந்தாங்க, இல்ல 2000 இருக்கு. நீ உண்மையிலே ரொம்ப நல்லவம்மா. உனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும். நான் இப்ப போனா கோயம்புத்தூர் பஸ்ஸ புடிச்சிடலாம். சரி ஏமா, அத குடுமா, எடுத்து குடுமா. ஹாப்பிமா, ஹாப்பிமா. இப்ப இந்த கும்பிடி அம்மாக்கு ரொம்ப ஹாப்பி. சரி நான் போயிட்டு வரட்டுமாம்மா? வரேன். மதியம் சாப்பிட வந்துருவீங்களா? அசோசியேஷன்ல ஒரு மீட்டிங் இருக்கு, அது எப்ப முடியும்னு தெரியலமா. ஓ, இந்த கிழவி திரும்ப வந்துட்டாளா? ஏப்பா சந்திரா, கொஞ்சம் வெளியே வாப்பா, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நீங்க என்ன சொல்றதா இருந்தாலும் இங்கேயே சொல்லுங்க. இவ என் பொண்டாட்டி தான். இவளுக்கு தெரியாத எந்த ரகசியமும் எனக்கு தேவையில்லை. இல்லப்பா, அது வந்து நோ 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 நோ. இவங்கள நான் பாஸ்கரன் வீட்டுக்கு அனுப்புனேன். துளசி அங்க இருக்காளா இல்லைன்னு எனக்கு டவுட் வந்துருச்சு. ஆனா உங்ககிட்ட சொன்னா நீங்க யாரும் நம்ப மாட்டீங்க. அதை கன்ஃபார்ம் பண்ணதான் இவங்கள நான் அங்க அனுப்பி வச்சேன். அவ அங்கத்தாம்மா இருக்கிறா. பாஸ்கர் பையனோட கல்யாணத்துக்கு வந்திருக்கா. ஆனா அதுக்கப்புறமும் அவ கிளம்பல. சரி சரி கிளம்பு. உன்னை கிளம்புன்னு சொன்ன. இப்பவாவது நீ நம்புறியா அவ அங்கதான் இருக்கா? இல்ல உனக்கு தெரிஞ்சிருந்தும் நீ என்கிட்ட நடிக்கிறியா? அவ அங்க இருக்கான்னு யார் சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். அவ அங்க வந்திருக்கான்னா அதுக்கு கண்டிப்பா ஏதாவது காரணம் இருக்கும். எந்த ஒரு பொண்ணாலையும் தனியா வாழ முடியாதுமா. எனக்கு பயந்துகிட்டு தான் அவ இங்க வரமாட்டேங்கிறா. நீ ஒண்ணு பண்ணுமா, அங்க போய் நீ அவளை இங்க கூட்டிட்டு வா. எனக்கு அவன் மேல எந்த விரோதமும் இல்லைன்னு நீ சொல்லு. இனி அவளை நான் ஒன்னும் பண்ண மாட்டேன். அவளையும் அம்மாவையும் இங்க விட்டுட்டு நாம 2 பேரும் காராளிக்கு போயிடலாம். பாஸ்கர் வீட்டுக்கு போறதுல உனக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்ல, நான் போய் அவளை கூப்பிடுறேன். என்னால இதை நம்பவே முடியல. ஏன்னா அந்த கிழவி வாயை திறந்தாலே போய் தான் சொல்லுவா. நீ கொஞ்சம் அவளுக்கு கால் பண்ண. எப்படி போய் சொல்லி அதை நிரூபிக்க முடியும்? நீ முதல்ல அவளுக்கு கால் பண்ணு. ரிங் ஆகுதுமா? அவ எடுக்க மாட்டேங்கிறாமா. இனிமே இதுல யோசிக்க எதுவும் இல்ல. அவ அங்க இருக்காளா இல்லையான்னு இப்பவே எனக்கு தெரிஞ்சாகணும். நீ ஒண்ணு பண்ணுமா, இப்பவே அண்ணன் வீட்டுக்கு போய் பாரு. ஒருவேளை அவ அங்க இருந்தான்னா சந்திரன் பேச்ச கேட்டு அவளை இங்க கூட்டிட்டு வந்துடாத. சீக்கிரமாவே அவளை அந்த வீட்டை விட்டு வெளியே போக சொல்லு. யோசிச்சுக்கிட்டே இருக்காம கிளம்ப மானசி. ஏதோ ஐடியா பண்ணிதான்
சந்திரன் கிளம்பி போயிருக்கான். உனக்கு இந்த வீட்டில் என்ன வேலை? யாரை கேட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்த? வெளியே போடி. நான் ஒன்னும் இந்த வீட்ல தங்க வரல. ஏய், பேசாம வீட்டு விட்டு வெளில போ. பாவம் செஞ்ச உன் கால் பட்ட இந்த வீட்டை நான் உடனே கழுவி தள்ளியாகணும். உனக்கு சொன்னது காதுல விழலையா? வெளியே போடின்னு. நான் போகலன்னா உன்னை அடிச்சு துரத்த வேண்டியது இருக்கும். நீங்கெல்லாம் இவ்ளோ கோவப்பட இவளை அடிக்க இவ யாருங்க? இவளா? இவ யாருன்னு உனக்கு தெரியாதுல்ல? இவதான் மானசி. இது வரைக்கும் இவளோட வாழ்க்கையில இவ நல்லதுன்னு எதுவுமே செஞ்சது கிடையாது. இந்த வீட்டுக்கு நீ பண்ண துரோகத்தை கூட மன்னிச்சிடலாம். ஆனா நீ ஒருத்தி பண்ண தப்பால உன் குடும்பமே இல்ல நாசமா போயிருக்கு. அதுக்கப்புறமும் எதுக்காக நீ இங்க வந்திருக்க? நான் இங்க வந்தது என் தங்கச்சியை பார்க்கதான். தங்கச்சியா? எந்த தங்கச்சிங்க இருக்கா? எனக்கு ஒரே ஒரு தங்கச்சி தான் இருக்கா, துளசி. உன் தங்கச்சி இந்த வீட்ல இல்ல. அவ இங்க இல்லன்னு நீங்க தேவையில்லாம போய் சொல்லாதீங்க. கும்மிடி அம்மா அவளை இங்க பார்த்ததா என்கிட்ட வந்து சொன்னாங்க. துளசி இந்த வீட்ல தான் இருக்கா. ஆமாண்டி, துளசி இந்த வீட்ல தான் இருக்கா. ஆனா நீ அவளை பார்க்கிறதுக்கு நாங்க உன்னை அலோ பண்ண மாட்டோம். வெளியே போடி. நான் இங்க வந்தது துளசியை பார்க்கதான். அவளை பார்த்துட்டு தான் இங்க இருந்து போவேன். நான் வெளியே நிக்கிறேன், அவளை வர சொல்லுங்க.
உங்களுக்கு ஏதாவது வேணுமா? வேண்டாம். என்ன இப்படி பாக்குறீங்க? நான் அடிக்கடி யோசிக்கிறது தான், எப்படி பார்த்தாலும் நீ வீட்டு வேலைக்காரி மாதிரியே இல்லையே. உண்மையிலேயே நீ ஒரு வீட்டு வேலைக்காரி தானா? இப்ப திடீர்னு ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல, என் இடத்துல நீ இருந்தாலும் அப்படிதானே சந்தேகப்படுவ. நீ சொன்ன கதையெல்லாம் உண்மைதானான்றதுதான் இப்ப என்னோட சந்தேகம். கடவுளே, என்னை ஏன் இப்படி சோதிச்சிட்டு இருக்க? நான் சும்மா சந்தேகத்தால கேட்டேன். நீ எதுவும் சீரியஸா எடுத்துக்காத. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? நெய் மீன் குழம்பு. சரி சரி, நீ உன் வேலைய பாரு. வெளியே ஒரு பொம்பளை வந்து கத்திக்கிட்டு இருக்கா. அவ தங்கச்சி இங்கதான் இருக்காளாம். அவ யார் தெரியுமா? ஒரு வேலை உனக்கு தெரிஞ்சிருக்கும். என் வீட்டுக்காரரு முதல்ல கட்டிக்க நினைச்ச பொண்ணா, மானசி. அவளோட தங்கச்சி துளசியை இந்த வீட்டுல மறைச்சு வச்சிட்டு இருக்காங்கன்னு சண்டை போட்டுட்டு இருக்கா. துளசி இங்க இல்லைன்னு மாமா சொல்லியும் அவ கேட்கல. இங்க எங்களை தவிர இருக்கிறது நீ மட்டும் தானே. நீ மட்டும் வெளியே வந்தனா அவ கிளம்பிடுவா. வா லக்ஷ்மி, இங்க துளசி இல்லைன்னு நீ வந்து சொல்றியா? துளசி, துளசி, என்னை ஏமாத்தி ஆள் மாறாட்டம் பண்ணிட்டு எவ்வளவு நாள் இங்க வாழலான்னு பாக்குற நீ? நாம 2 பேரும் அப்புறமா பேசிக்கலாம். உனக்காக உங்க அக்கா வெளியே வெயிட் பண்றா. நீ வா வா. நீ இப்ப எதுக்காக வெளியே வந்த? முதல்ல நீ உள்ள போ. நீங்க ஏன் இவ்வளவு தடுக்கிறீங்க? வந்திருக்கிறது இவளோட அக்கா. இவ அக்காக்கு இல்லாத உரிமை எதுவும் உங்களுக்கு இல்லைல்ல? நீ போ துளசி. உங்க அக்கா வெளியே வெயிட் பண்றா. ஏமா அவ வந்து அவளை விடுங்க. அவ அக்கா கூட அவ பேசட்டும். அப்படி பேசக்கூடாதுன்னு சொல்ல யாருக்கும் உரிமை இல்ல. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.